தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களும் மக்களவை வாக்கெடுப்பில் தோல்வி. ஆதரவு 298 வாக்குகள், எதிர்ப்பு 230 வாக்குகள். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதான் மக்களவையோட அமைப்பு. இதில் 545 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சரையே மாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு மசோதா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் 50% ப்ளஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. 2/3 ஆஃப் த பீப்புள் அதுக்கு சப்போர்ட்டிவாக ஓட் போட்டிருக்கணும். அதாவது இப்போ இதில் 2/3 அப்படிங்கம்ச்சில் இந்த 298 வாக்குகள் பத்தாது. என்னதான் இருந்தாலும் இது அதிக வாக்கு இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சா கூட 3/2 பங்கு உறுப்பினர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். இப்போ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 3 பேர்கிட்ட இந்த மசோதா உனக்கு ஓகேப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதில் 2 பேர் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு மொத்தமாக 545 பேருக்கு 2/3 பீப்புள் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அப்போ அதில் நமக்கு அது நிறைவேறி இருக்கும். ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். தொகுதி மறுசீரமைப்பு, மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான 3 மசோதாக்களும், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு, மகளிர் இடஒதுக்கீடு, இந்த 3 மசோதா மொத்தமாக மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்களுக்கு ஆதரவாக 298 உறுப்பினர்கள், அதாவது 300 உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க. 230 உறுப்பினர்கள் எதிராக வாக்களிச்சிருக்காங்க. 300 + 230 என்ன வந்துச்சு, 530 வந்துருச்சு. அப்போ மொத்தமாக நமக்கு 545 பேர் தான் கணக்கே. ஸோ அதில் 2/3 பீப்புள்னு கணக்கு பார்த்தோன்னா அது வராது. இந்த மசோதாக்கள் வெற்றி பெற 3/2 பங்கு வாக்குகள் ஆதரவாக தேவை. அந்த வகையில் தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற 326 வாக்குகள் தேவை. அது கிடைக்காத காரணத்தால் 3 மசோதாக்களும் தோல்வியடைந்துள்ளன. இன்றைய விவாதத்தின் போது நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், இதற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வழிமுறைகளின்படியே தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள அரசு விரும்புகிறது என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ராகுல் காந்தி பேசும்போது, மத்திய அரசு கொண்டு வரும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உண்மையில் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா அல்ல, மாறாக தேசத்தின் அரசியல் வரைபடத்தை மாற்றும் முயற்சி என்று சாடினார். தொகுதி மறுவரையறையை மசோதா தொடர்பாக விரிவாக விவாதித்திருக்க வேண்டும் என மக்களவையில் வலியுறுத்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர், அவசர கதியில் நிறைவேற்றினால் அது கூட்டாட்சியின் கட்டமைப்பையே சிதைத்துவிடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை, ஆனால் அதை கேடயமாக வைத்து தொகுதி மறையறை செய்ய உள்ளீர்கள். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, மசோதாவில் இருப்பது வேறொன்றாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை செய்ய அமைக்கப்படும் குழு உள்துறை அமைச்சர் கூறிய 50% தொகுதிகள் உயர்வை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும் என்று திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் பேசினார். முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த மக்களவையில் தற்போது 543 இடங்களை 850ஆக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு அரசியல் சாசனத்தின் திருத்தம் மேற்கொள்ளும் நோக்கிலும், யூனியன் பிரதேசங்களிலும் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் நோக்கிலும், இதற்காக தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளவும் 3 மசோதாக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. அரசியல் சாசன திருத்தம், 131வது திருத்தம் மசோதா 2026, தொகுதி மறுவரையறை மசோதா 2026 ஆகியவற்றை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் அறிமுகம் செய்தார். யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026ஐ உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து இவற்றின் மீது விவாதம் தொடங்கியது. ஆளும் தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் பலர் தங்கள் கேள்விகளையும் வாதங்களையும் முன்வைத்தனர். இவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பேசினர். இந்த விவாதம் நேற்று இரவு சுமார் 1 மணி வரை நீடித்தது. இதனையடுத்து
நேற்று இரவு சுமார் 1 மணி வரை நீடித்தது. இதனை அடுத்து இன்று காலை மீண்டும் விவாதம் தொடங்கியது. இன்றைய விவாதத்தில் திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பி சசி தரூர், ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டி, ஐக்கிய ஜனதா தளம் எம்பி ராஜீவ் ரஞ்சன் சிங், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி, தெலுங்கு தேசம் கட்சி எம்பி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு, சமாஜ்வாதி கட்சியின் டிம்பிள் யாதவ், ஹிரோமணி அகாலி தளம் எம்பி ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல், திமுக எம்பி ராஜா, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, பாஜக எம்பி ஹேமா மாலினி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். எம்பிக்கள் பலர் மசோதாக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பதிலளித்தனர். இறுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக நீண்ட விளக்கத்தை அளித்தார். இதனைத் தொடர்ந்து மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஸோ எஸ் சொல்லியிருக்கவங்க எத்தனை பேர்? 278 பேர். ஈவினிங் தான் நடந்திருக்கு டிவிஷன் 1. ஸோ 7 மணி 29 நிமிஷம், 7:30 மணிக்கு நைட்டு நடந்திருக்கு. எஸ் சொன்னவங்க 278 பேர், நோ சொன்னவங்க 211 பேர். ஸோ மொத்த ஓட்டு வந்து 489 இது. ஸோ 278 பேர் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க, 211 பேர் வந்து நோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 298 வாக்குகள் ஆதரவு, எதிர்ப்பு 230 வாக்குகள்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பேனல் காமிக்கிற அந்த படத்தில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 211 பேர் தான் 211 பேர் நோ சொல்லியிருக்காங்க, 278 பேர் எஸ் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 489 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கு. எவ்வளவு ஆதரவு வாக்குகள் தேவை? இந்த மசோதா ஒருவேளை நிறைவேறணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை? மக்களவையின் மொத்த பலம் 543 ஆகும். இதில் 3 இடங்கள் காலியாக உள்ளன. இப்போ 540 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். இதில் பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்களும் எம்பிக்களின் ஆதரவு உள்ளது. எதிர்க்கட்சிகளிடம் 233 எம்பிக்கள் உள்ளனர். 2 பங்கு ஆதரவின் அடிப்படையில் மக்களவையில் மசோதாக்களை நிறைவேற்ற 326 எம்பிக்களின் ஆதரவுக்கு தேவை. தற்போதைய சூழலில் பாஜக கூட்டணிக்கு போதிய பெரும்பான்மை இல்லை. மாநிலங்களவையின் மொத்த பலம் 245. இதில் ஒரு இடம் காலியாக உள்ளது. இது என்னது? அதாவது இதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னதுன்னா லோக்சபா வந்து 543 சீட்டு. ஆனால் இப்போ 3 சீட்டு காலியாக இருக்கிறனால 540 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஆளுங்கட்சிக்கு அதாவது பிஜேபிக்கு வந்து 293 சீட்டு எம்பி இருக்குது. அதே இது மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு 233 எம்பி வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3/2 பங்கு ஆதரவு வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னா தேவை. ஸோ இந்த மக்களவையில் மொத்தம் 326 எம்பிக்களோட ஆதரவு தேவை. ஆனால் பாஜகவுக்கு அந்த போதிய பெரும்பான்மை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லோக்சபாவோட கண்டிஷன். மாநிலங்களவைனா என்னது? ராஜ்யசபா. மொத்த பலம் 245. இதில் ஒரு இடம் காலியாக உள்ளது. அவையில் 244 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். இதில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணிக்கு 141 எம்பிக்கள் உள்ளனர். எதிர்க்கட்சிகளிடம் 83 எம்பிக்கள் உள்ளனர். 2 பங்கு ஆதரவு என்ற வகையில் மசோதாக்களை நிறைவேற்ற 163 எம்பிக்கள் ஆதரவு தேவை. மசோதா நிறைவேற்றும் அளவுக்கு மாநிலங்களவையிலும் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. இந்த சூழலில் 3 மசோதாக்களும் மக்களவையில் நடந்த வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தன. ஸோ மாநிலங்களவையோட கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னா 245 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ 244 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தங்க இல்லை. ஸோ பாஜகவில் மட்டும் பார்த்தோன்னா 141 எம்பியும் எதிர்க்கட்சிகள்கிட்ட 83 எம்பியும் இருக்காங்க. ஸோ 3/2 பங்கு ஆதரவு தேவைன்னு நம்ம கணக்கு பார்க்கமுச்சில் 163 எம்பிக்கள் வந்து தேவை. எங்கே? ராஜ்யசபாவில். லோக்சபாவில் எத்தனை பேர் தேவைன்னு பார்த்தோம்? 326 பேர். 326 பேர். இங்கே அப்படியே வந்து 163 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் அங்கேயும் வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுதான் மக்களவை. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது.
தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக முதல் தாவேகா வரை கொந்தளிப்பது ஏன்? ஒரு விரைவு பார்வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கலாம். மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இந்த நியூஸ் பற்றி என்ன தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சைட் பை சைடாக இப்போ ஒரே வீடியோவாக பார்த்துக்கலாம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக முதல் தாவேகா வரை கொந்தளிப்பது ஏன்? ஒரு விரைவு பார்வை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏப்ரல் 16, 17, 18 தேதிகளில் சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543 816 உயர்த்துவது மற்றும் தொகுதிகளை மறுவரையறை செய்வது தொடர்பான மசோதாக்களை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஸோ 3 மசோதா சொல்கிறாங்கப்பா. என்னதெல்லான்னு பார்த்தோன்னா 543 சீட்டு இருக்கிறத 543 தான் நமக்கு யூஸ்வலாக லோக்சபா சீட்டு இல்லையா, 2 சீட் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ வந்து 545 சீட்டு அதை அப்படியே 816 சீட்டாக மாற்றுறாங்க. அதுதான் மசோதா. ரெண்டாவது மசோதா என்னதுன்னா தொகுதிகளை மறுவரையறை செய்வது. யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி? தமிழ்நாட்டுக்கு 40 எம்பி இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து 60 எம்பியாக ஆக்கிக்கோங்கப்பா. ஆனால் 543க்கு 40 பேர் இருந்தீங்க, இப்போ 800க்கு உங்களுக்கு 60 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி தொகுதி மறுவரையறை ஒருத்தருக்கும் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அதுதான். அது தொகுதி மறுவரையறைங்கிறது ரெண்டாவது மசோதா. மூணாவது மசோதா தான் என்னது? 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ இப்போது 33% அப்ளை பண்ணாங்கன்னா 545 ஒரு 150 சீட்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கிடைக்கும். 180 சீட் வரையும் கிடைக்கும். ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த அவையில் வந்து ஒரு 75 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அதை இப்போ இருக்கிற அவையில் அப்படியே 33% அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அந்த மசோதா வந்து ஈஸியாக ஜெயிச்சிருக்கும். இல்லைப்பா நாங்கள் 816 அதை உயர்த்திட்டு தான் அங்கே 33% கொடுக்க போகிறோன்னு சொல்லி மசோதாவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணனால தான் 3ஐயும் சேர்த்து தோக்கடிச்சிட்டாங்க. இதற்கு தமிழகத்தில் திமுக முதல் தாவேகா வரை பல்வேறு கட்சிகளும் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றன. முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை தென் மாநிலங்களுக்கான வரலாற்று அநீதி என்று கூறி ஏப்ரல் 16 அன்று இதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோரும் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவுக்கு கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். தேசிய அரசியல் களத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் தங்களின் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. இந்த பின்னணியில் தொகுதி மறுவரையறை என்றால் என்ன, அது எப்படி மேற்கொள்ளப்படுகிறது, இப்போது எதிர்க்கப்படுவது ஏன், மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து சற்றே சுருக்கமாக பார்ப்போம். தொகுதி மறுவரையறை என்றால் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 82 ஒவ்வொரு மக்கள் தொகுதி கணக்கெடுப்புக்கும் பிறகும் மக்களவை தொகுதிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்ய நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 82 வந்து ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகும் மக்களவை தொகுதிகளின் எல்லைகளை வந்து மறுவரையறை செய்ய நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. இது மக்கள் தொகைக்கு ஏற்ப மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி எல்லைகளை நிர்ணய ஆணையம் டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலம்